கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உயிர்மீட்சி நேரத்திற்கு உங்களை நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் சங்கீதம் 104:16. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய விருட்சங்கள் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்கள் சாரத்தினால் நிறைந்திருக்குமா. ஒரு புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். 2 சாதுக்கள் அவர்களுக்கு ஒலிவ மர கன்றுகளை வளர்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஆகினால 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஒலிவ மர கன்றுகளை வாங்கினார்கள். 2 பேரும் அவரவர் இல்லங்களிலே அதை நட்டு வைத்தார்கள். ஒரு சாது, ஆண்டவரே, இந்த ஒலிவ மர கன்றை நான் நட்டிருக்கிறேன், இதை நீர் எனக்கு வளர்த்தி தாரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல் அந்த பாரத்தை வைத்து விட்டார். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்தார். இன்னொருவர் ஒவ்வொரு நாளும் போய் பார்த்து, ஆண்டவரே, இந்த ஒலிவ மர கன்றுக்கு மழை வேணும், அடுத்த நாள் வெப்பம் வேணும், அடுத்த நாள் ஜெபிப்பார், ஆண்டவரே இதுக்கு பனி வேணும். இப்படி ஒவ்வொன்றா அவரே கேட்க ஆரம்பிச்சிட்டார். அது கேட்டு கேட்டு தேவையில்லாத நேரத்தில் மழை, தேவையில்லாத நேரத்தில் வெப்பம், தேவையில்லாத நேரத்தில் பனி, இதெல்லாம் வந்து அந்த ஒலிவ மர கன்று சரியாக வளரவே முடியலை. அது பட்டு போயிட்டு 2 பேரும் ஒரு நாள் சந்திக்கிறாங்க. அவர் கேட்குறாரு, என்னப்பா நீ நாட்டின ஒலிவ மர கன்று எப்படி இருக்குது? அது பட்டு போயிட்டு. நீங்கள் நட்டது அது நான் கர்த்தர் மேலே வச்சுட்டேன், அவர் பார்த்து கொள்வார் என்று. அன்பானவர்களே, கர்த்தருடைய விருட்சங்கள் அவர் நாட்டின லீபனோன் அவர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் அதை வளர்த்தி கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் என்று கடந்த நாளிலே தியானித்தோம். கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிறது. ஓசியா 14:5-6 வசனங்களில், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் வளர்த்தி தருவார், அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவரை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகள் அந்த இஸ்ரவேல்னால் அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளைகள். அவர் எப்படி இருப்பாராம்? பனியை போல் இருப்பார், பனியை போல் இருப்பார். ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகளுடைய வேர் ஆழத்திலே சென்று வேரூன்றி நிற்பான், கிளைகளும் ஓங்கி படருமா, அதனுடைய அந்த வாசனை கூட லீபனோனுடைய வாசனை போல் இருக்குமா. ஆண்டவரை நேசித்து சார்ந்து வாழுகிற பிள்ளைகள் இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் பரிசுத்தமாய் வாழும்போது தேவ நாமம் மகிமைப்படுகிறது சொல்லுவாங்க. இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய நாமத்தை எடுத்து சொல்லுகிற பிள்ளைகள். அவங்க வாசனை வெளியில் வரும்.
நம்ம எதை செய்தோமோ, மனுஷன் எதை விதைத்தானோ அதை அறுப்பான். ஒரு முள் விதையை விதைச்சிக்கிட்டு நாம் கோதுமை அறுக்க போகிறேன்னு சொன்னால் கோதுமை வராது, முள் தான் வரும். ஆண்டவருக்காக உண்மையாய் ஜீவிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அன்பானவர்களே, ஒரு யோசேப்பை நல்ல ஒரு இஸ்ரேல் என்று சொல்லலாம். எகிப்து தேசத்தில் கொண்டு செல்லப்பட்ட பாடுகளோடு தான் கடந்து போனார். கொண்டு செல்லப்பட்ட அந்த யோசேப்பு அந்த எகிப்து தேசத்தில் காரணம் இல்லாமல் குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். ஆனால் சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தரோ அவரோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுது. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், அவங்க மேலே நீதியின் சூரியன் உதிக்கும்னு நேற்று பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க லீபனோனை போல வேரூன்றி நிற்கிறது மட்டும் இல்லை, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் எந்த புயல் அடித்தாலும் வேரூன்றி நிற்பது மட்டும் இல்லை, லீபனோனுடைய வாசனையை போலவும் சிறைச்சாலையில் போனாலும் இவ்வளோ பாடுகளை சந்தித்தாலும் அவர் ஆண்டவரை தூற்றவும் இல்லை. நான் உண்மையாக வாழ்ந்ததுக்கு எனக்கு பரிசா இது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகலை. அவனுடைய விசுவாசம் லீபனோனுடைய அந்த வேரை போல அது ஆழத்திலே சென்று உறுதியாய் நின்றது. ஆகையினால தான் ஏற்ற காலத்தில் ஒரு கனி கொடுக்கிற அனுபவத்தில் வந்தார். அதே எகிப்து தேசத்தில் தேவன் மனம் பெற வைத்தார். லீபனோனுடைய வாசனையை போல எகிப்து தேசம் முழுதும் அந்த யோசேப்புடைய வாசனை வீசிற்று. வேதத்தில் இருக்கிறது அன்பானவர்களே. அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டார், ஆசீர்வதிக்கப்பட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். என்ன துன்பம் வந்தாலும் எந்த துயரங்கள் வந்தாலும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து வாழும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று பார்க்கிறோம். தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு அனுபவம். யோசேப்புடைய தந்தை கடைசி காலத்தில் அவரை ஆசீர்வதிக்கும் போது யோசேப்புடைய கொடி சுவரின் மேல் படரும் என்று சொன்னார். கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்தில் வர வேண்டும் என்றால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். அதே நேரத்தில் எரேமியா அந்த 17ஆம் அதிகாரம் 5-6 பார்க்கும்போது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான் என்று பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் தப்பாமல் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். அதற்கு உத்தம சாட்சி யோசேப்பு தான். அவன் கொடி சுவர் மேல் படரும் என்று அவனுடைய தகப்பனார் அவரை ஆசீர்வதித்தார். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நாம் தப்பாமல் கனி கொடுக்க முடியும். ஒருவேளை
காற்றடிக்கும், புயல் வரும், பெரிய மழை வரும். எது வந்தாலும் அந்த லீபனோனுடைய வேர் பற்றி இருக்குமே. கர்த்தர் மேல் அந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கும்போது அவங்க விழுந்து போக மாட்டாங்க. ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 92:12-15 வரை பார்க்கும்போது, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவார். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கன்மலையாகிய அவ்விடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்பதே. அன்பானவர்களே, இங்கே சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அவங்க நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல அவங்க என்ன செய்வாங்களாம்? வளருவார்கள். வளருவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்திலே அவர்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும், கர்த்தருக்காக எழும்ப முடியும். இன்றைக்கு கூட வட இந்தியாவின் பல பகுதிகளிலே, நாங்கள் குஜராத்து மாநிலத்தில் தாங்கு ஜில்லாவில் ஒரு 4 வருஷம், 4.5 வருஷம், அப்புறம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் துலியா ஜில்லாவில் ஒரு 4 வருஷம், 8.5 வருஷம்தான் நாங்கள் குடும்பமாக வட இந்திய பகுதியில் ஊழியம் செய்தோம். பின்பு அவர்கள் பாதிக்கப்பட்டனால நாங்கள் 89 வட இந்தியாவில் தென்னிந்தியா வந்து அவங்க 90 இந்த உலகத்தை விட்டு தேவ சமூகத்தில் இளைப்பாற போயிட்டாங்க. இன்று கூட அங்கே இருக்கிற மிஷனரிகள் மூலமாக நான் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு அந்த பணித்தளங்கள் எல்லாம் விசுவாசத்தில் வளர்ந்து நல்ல கனி கொடுக்கிற ஒரு கிராமங்களாக, முழு கிராமங்கள் கர்த்தருக்கென்று சாட்சியாக இருக்கிறது. என் கணவர் கட்டி வைத்து அடிக்கப்பட்ட கிராமத்தில் ஒரு மற்றவங்க கூட இல்லை, முழு கிராமம் இயேசுவுக்கு சொந்தமாக இருக்குன்ட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். முதல் விசுவாசி பிரபுபாய் என்ற சகோதரனுடைய மகன் ஈலேஷ் என்பவர் பிகாம் முடித்து நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக ஜம்மு காஷ்மீர் அந்த பகுதியில் ஒரு ஃபுல் டைம் மிஷனரியாக பணியாற்றி வருகிறார். பாருங்கள் அன்பானவர்களே, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை நம்பி வருகிற பிள்ளைகளை ஆண்டவர் இவ்விதமாய் ஆசீர்வதித்து உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். பணித்தளங்கள் எனக்கு தெரிந்த அளவில், நான் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் நான் பணியாற்றினால எனக்கு தெரிந்த அளவில் வட இந்திய பகுதியில் கடந்து போன எல்லா மிஷனரிகளும் செய்த ஊழியங்களின் பலனை இன்றைக்கு நம்ம வட இந்தியா போனால் எல்லா மாநிலத்திலும் அதை காண முடியும். எல்லா பகுதியிலும் அற்புதமான நிகழ்வுகளை காண முடியும். கடந்த ஒரு 15 நாளாக ஒடிசா பகுதியிலிருந்து அங்குள்ள மிஷனரிகள் அங்கே நடக்கிற பிபிஎஸ் எல்லாம் 2 நாள் பிபிஎஸ் நடக்கிறது, ஜெபித்து கொள்ளுங்கள்னு சொல்லி அந்த பிள்ளைகளுடைய அந்த ஐக்கியம், அவங்க நடத்துகிற இது கிளாஸு, ஃபைனல் டே ப்ரோக்ராம் எல்லாம் வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். கர்த்தர் அந்த இடத்துல எல்லாம் எவ்வளவு ஒரிசா எல்லாம் எவ்வளவு கிரகாம் ஸ்டெயின்ஸ் எல்லாம் அந்த ஒரிசாவில் தானே சுட்டரித்து கொல்லப்பட்ட ஒரு மாநிலம்.
அவரும் அவருடைய 2 குழந்தைகளும் சொந்த நாட்டை விட்டு இந்த இந்தியாவில் வசதி இல்லாத, அடிப்படை வசதி இல்லாத இடத்துல வந்து குஷ்டரோகிகளை தொட்டு சுகப்படுத்தி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் செய்து எவ்வளோ தியாகமான ஊழியம். தொடுவோமா சொல்லுங்க? யாராவது தொடுவீங்களா? இன்றைக்கி ஆட்சியில் இருந்தாலும் சரிதான், நல்ல பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரிதான், ஒரு குஷ்டரோகியை தொட்டு அதை கழுவி மருந்து போடுவோமா? நான் கூட செய்துக்கிட மாட்டேன். எந்த பதவியில் இருந்தாலும் சரிதான். அந்த வெளிநாட்டில் இருந்து வந்த கிரகாம் மிஷனரி அவருடைய பச்சிளம் 2 குழந்தைகளையும் அந்த வேனில் போட்டு சுட்டு எரிச்சாங்களே. ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் வரும் இந்த அநியாயங்களை காண்பதற்கு. மனம் திரும்பினால் ஆசீர்வாதம், மனம் திரும்பாத பட்சத்தில் துன்பந்தான். யார் செய்ய முடியும்? இன்றைக்கி இந்தியாவில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருந்து வந்து ஸ்கூலை கட்டி, காலேஜுகளை, ஆலயங்களை கட்டி, எவ்வளவு தியாகமான செயல்பாடுகள். அன்பானவர்களே, கர்த்தர் மேல் அவங்க நம்பிக்கை வைத்து அடிப்படை வசதி இல்லாத இந்த இந்தியாவில் வந்து இன்னைக்கு பல நல்ல காரியங்களை செய்திருக்காங்க. சிஎம்சி வெள்ளூர் இன்றைக்கு எந்த ஜாதி மதம் ஒன்றுமே இல்லை, எல்லாரும் போய் மெடிக்கல் படிக்கலாம். டாக்டர்ஸுக்கு படிக்கிறாங்க, நர்ஸுக்கு படிக்கிறாங்க. எந்த ஜாதி மதம் ஒன்றும் இல்லை, எல்லாரையும் நேசித்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதற்கு தான் அது கட்டப்பட்டது. மதவெறி பிடிச்சி அங்கே நடத்தலை. எல்லாரும் ஒரு மதம்தான். சம்மதமாகி நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறாங்க. இங்கே எந்த ஜாதி மத வேற்றுமை இல்லாமல் தான் படிக்க வைக்கிறாங்க. அவங்க எல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த இடத்துல வந்தனால தான் இன்றைக்கு நம்முடைய பகுதிகள், முக்கியமாக சொல்லப்போனால் தமிழ்நாடு, நிறைய இடத்துல ஆசீர்வாதங்களை காண முடிகிறது. நம்முடைய பிள்ளைகள் அங்கே தான் படிக்கிறாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. மழை இல்லாத காலங்களிலும் கூட, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் கூட அவர்கள் தப்பாமல் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறாங்க. அது மட்டும் இல்லை, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் மேல் இந்த கடைசி நாட்களில் நம்பிக்கை வைப்போம். கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம். அவருடைய வருகை அதி சீக்கிரம். எப்போது வந்தாலும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளை அவர் தம் பக்கம் சேர்த்து கொள்வார். கடந்த நாளிலே நாம் தியானித்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், அவருடைய நாமத்தை தியானிக்கிற பிள்ளைகள், அவங்களோடு கர்த்தர் கவனித்து கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல் இந்த நாளிலும் கூட கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக மாற்றப்படுகிறார்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாத பிள்ளைகள் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல அவங்க கனி கொடுக்க முடியாமல் போகிறாங்க, காய்ந்து போகிறாங்க.
ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் இன்றைக்கி எல்லா பகுதியிலும் கர்த்தரை நம்பி வந்து சுவிசேஷத்தை அறிவித்த இடங்களில் எல்லாம் சுவிசேஷம் சென்று அவங்களை சீர்திருத்தி, அவங்கள பலப்படுத்தி, அவங்கள ஆசீர்வதித்து, அவங்கள உயர்த்தி இருக்கிறது. அல்லேலூயா. எந்த பகுதி போனாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதி. நான் ஒடிசாவை பற்றி சொன்னேன். அந்த கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவங்க பிள்ளைகள் மரித்தாங்க. இன்றைக்கு அவங்க பிள்ளைகளை போல் எத்தனையோ பிள்ளைகள் அந்த பிபிஎஸ்சில் இருந்ததை நான் பார்த்தேன். வீடியோ அனுப்பியிருந்தாங்க. சந்தோஷமாக இருந்து கர்த்தரை நான் தோற்றுவித்தேன். அந்த பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவர்கள் மூலமாக அவங்க கிராமங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நிச்சயமாகப்படும். கர்த்தர் அந்த இடத்துல பணியாற்றக்கூடிய மிஷனரிகளையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து ஜீவிப்போம். துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும், கர்த்தரையே நாம் சார்ந்து ஜீவிக்கும் போது அவர் கைவிடாமல் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலருக்கு பனியை போல் இருக்கிறீர். ஆண்டவரே, தேவையான நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எந்த கசப்பான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, யாராவது பலவீனத்தோடு சுகவீனத்தோடு எப்போது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று ஆண்டவரே ஜபத்தோடு இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, கடன் பாரங்கள் கஷ்டங்களில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்தின் தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த செய்திகளை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறுவேன் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி பிடிக்க கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை புகழுகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கர்த்தர் எல்லாருடைய கண்களில் உள்ள கண்ணீரை துடைத்து போட்டு அவங்களுடைய வேதனைகள் நெருக்கங்கள் பாடுகளிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீ நடத்த வேண்டும் என்று கெஞ்சலாம்ப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.